ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தூத்துக்குடி மெர்சல் ராஜா. இன்றைக்கி எதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், அதாவது ஏரல் காந்தி சிலையிலேயே உங்களுக்கு வந்து எப்போவுமே நல்லா கூட்டம் இருக்குங்க. ஆனால் என்னென்னா, அந்த மது பிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அட்ராசிட்டி பயங்கரமாக அந்த இடத்துல எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம காவல்துறை நேரத்தில் வரும்போது, ரவுண்ட்ஸ் வரும்போது எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. காவல்துறை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி அட்ராசிட்டி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மது பிரியர்கள் அதிக பேர் பண்ணுறாங்க. இதை நம்ம காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தணுங்கிறத நம்ம ஏரல் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அந்த மாதிரி மது பிரியர்கள் பொதுமக்களை இடையூறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த இடத்துல வந்து லேடிஸ்லாம் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, பயங்கரமான ஆபாச வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க, அடிப்படி போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மது பிரியர்கள் யாராக இருந்தாலும் அடித்து விரட்டி விட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த இடத்துல வராது. முக்கியமாக பொது இடங்க இந்த இடம், 1008 ஜனங்கள் உள்ளே போயிட்டு வராங்க பஜாருக்கு. இங்கே பாருங்கள், பப்ளிக்காக அந்த இடத்துல அப்படியே அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம அரசாங்கம் கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம காவல்துறை கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அப்பப்போ ரவுண்ட்ஸ் வந்து மது பிரியர்கள் யாராக இருந்தாலும் ஒரு அடி அடித்து விரட்டி விட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது ஏரல் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய டவுட் என்னங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மது பிரியர்கள் வந்து மது வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் குடித்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது. ரோட்டில் இருந்து மக்களை இடையூறு பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் தூத்துக்குடி மெர்சல் ராஜா.